நம்மளோட மைண்டுக்குள்ள போய் நம்மளோட தாட்ஸை ரீட் பண்ணி சொல்ற ஒரு சைக்கிக் எபிலிட்டி இந்த உலகத்துல சில பேருக்கு இருந்துகிட்டு தாங்க வருது. அதே போலதான் இந்த படத்துல ஒரு லேடிக்கு அந்த பவர் இருக்குங்க. அதை அவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு வராங்க. இதுக்காக ஒரு கிளைண்ட் அவங்க கிட்ட வரும்போது அவங்க அதை செய்ய மறுத்துறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான காரணம் இருக்கு. அது அவங்களோட வாழ்க்கையே நரகமாக்கிடுதுங்க. ஒரு கட்டத்துல அவங்க அதை அவங்க பொண்ணுக்கே செய்யற மாதிரி ஆயிடுது. அப்படி என்ன விஷயத்த அவங்க பார்த்தாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம பார்க்க போற படத்தோட பேரு இட் ஃபீட்ஸ். இது சமீபத்துல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் படம். நீங்க ஒரு ஹாரர் பட ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட எஃபர்ட்ஸ்க்காக ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அந்த லேடியை காட்டுறாங்க. அவங்களோட பேரு சிந்தியா. அவங்க ஆளே இல்லாத ஒரு கிளாஸ் ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல இருந்த போர்டுல ஹெல்ப் வுல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைங்க எழுதி இருக்கு. இவங்க ஏன் அந்த கிளாஸ்க்குள்ள நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சின்ன பையனோட குரல் கேட்ட உடனே அவங்களும் அந்த சத்தத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஸ்கூலோட ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது அந்த காரிடார் முழுக்க ஒரே குப்பை குளமா இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நடந்து முடிஞ்சிட்டு ஒரு ரூமை பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு மொட்டை தலையன் செவுத்த பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு கேஜ் இருக்குங்க. அதுக்குள்ள லாரின்னு ஒரு பையன் பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். சிந்தியாவும் அந்த பையனை பார்த்து நீ தைரியமா வெளியே போ, எந்த ஒரு சக்தியாலையும் உன்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த மொட்டை தலையன் சிந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு கிளாஸ் உடைஞ்சு அதுல இருந்து ஒரு தூள் சிந்தியாவோட கையில கிழிச்சு அவங்களுக்கு காயமாயிடுது. அவன் சிந்தியாவை நோக்கி கோவமா அப்படியே எழுந்துக்கும் போது அவங்க அந்த மொட்டை தலைனை பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் லாரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நமக்கு ரியல் வேர்ல்டு காட்டும் போது சிந்தியாவும் ஒரு ஆளும் ரூம்ல இருக்காங்க. அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்கோ தெரபிஸ்ட் போல. அவங்களுக்கு ஒரு அபார சக்தி இருக்குங்க. அது என்னன்னா தன்னோட கிளைண்ட்ஸோட மனசுக்குள்ள போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த அபார சக்தி. ஆனா அவங்க சப்கான்சியஸ்ல எந்த விஷயம் நடந்தாலும் ரியல் வேர்ல்ட்லயும் அது அவங்களுக்கு நடக்கும். அந்த கிளாஸ் அவங்க கையில கிழிச்சதுல அது அவங்களுக்கு ரியல் வேர்ல்ட்லயே காயமாயிருக்கு. ஆக்சுவலா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த ஆள் பேர் தாங்க லாரி. சிந்தியாக்கு ஜார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அந்த பொண்ணு கிட்ட லாரியோட சைல்ட்ஹுட்ல அவன் ஸ்கூல்ல இருந்த பிடி மாஸ்டரோட பேரை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா லாரி சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ ஒரு மொட்டை தலையன் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கான். அந்த டிராமால இருந்து அவன் மீள முடியாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க லாரியோட சப்கான்சியஸ்ல பாத்திருக்காங்க. இப்ப ஜார்டனும் லாரியும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டின சத்தம் கேட்ட உடனே ஜார்டனும் போய் அந்த கதவை திறந்து பாக்குறா. அந்த சமயத்துல ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப நர்வஸா நான் சிந்தியாவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு கேக்குறா. இந்த பொண்ணு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கினதா ஜார்டனுக்கு ஞாபகம் இல்ல. இருந்தாலும் அவன் அந்த பொண்ணை சிந்தியாவை மீட் பண்றதுக்காக உள்ள அனுப்புறா. அவ ஜார்டன் கிட்ட நான் ஆபத்துல இருக்கேன், ஆகதா பேக்கர் அப்படின்ற லேடி தான் என்ன இங்க அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது ஜார்டன் அந்த பொண்ணு கையில நிறைய பர்ன் மார்க்ஸ் இருக்கிறத பாக்குறா. இத பார்த்து பயந்து போயிட்டு அவ நம்ம வேணா போலீஸ கால் பண்ணலாமான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அதுக்கு போலீஸாலாம் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, சிந்தியாவால மட்டும் தான் முடியும்னு சொல்றா. இப்ப அந்த பொண்ணு அவளோட பேரு ரைலின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப நாளாவே ஒரு அமானுஷ உருவத்தால பாதிக்கப்பட்டிருக்கன்ற விஷயத்த சொல்றாங்க. ஜார்டன் அந்த பொண்ணு கிட்ட உன் கையில இருக்கிற அந்த பர்ன் மார்க்ஸ் எல்லாம் ஏன் வந்ததுன்னு கேட்கும்போது ரைலி சொல்லலான்னு வரா. ஆனா அவ திடீர்னு ஜார்டனுக்கு பின்னாடி எதையோ பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுறாங்க. ஆனா ஜார்டனோட கண்ணுக்கு எதுவும் தெரியல. அந்த சமயத்துல தாங்க சிந்தியா அந்த ரூமுக்குள்ள வராங்க. வந்தவங்க அந்த பொண்ணு ரைலிய ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் புடிச்சிட்டு இருக்க மாதிரி பாத்துறாங்க. கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள ரைலியோட அப்பா வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஜார்டன் சிந்தியா கிட்ட அந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால அவ தன்னோட அம்மா கிட்ட நம்ம எப்படியாவது அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது சிந்தியா அதுக்கு அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த பொண்ணு கூட ஒரு கொடூரமான டீமன் அட்டாச் ஆயிருக்கு. சோ இந்த கேஸ்ல என்னால இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி ஜார்டன் லாரியோட பிடி டீச்சரோட ஐடென்டிபிகேஷனை ஆன்லைன்ல கண்டுபிடிச்சிட்டு சிந்தியா கிட்டயும் அதை காட்டுறா. இப்போ அம்மாவும் பொண்ணும் ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடுறாங்க. அப்போ சிந்தியா ஜார்டன் கிட்ட உன்னோட அப்பாவும் இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ்ல சிக்கி அதுல தன்னோட உயிரையே இழந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஜார்டன் சிந்தியாவை அந்த பொண்ணோட கேஸ் எடுத்துக்கும்படி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் சிந்தியா ஜார்டன் கிட்ட அந்த கேஸ் எடுத்தா நம்மளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஜார்டன் தூங்கும் போது அடிக்கடி ஒரு பர்டிகுலர் நைட் மேர் அவளுக்கு வருது. அவ ஏதோ ஒரு ரூம்ல நிக்கிற மாதிரியும் அவளுக்கு முன்னாடி ஒரு ஏணி இருக்கா மாதிரியும் அவளுக்கு தெரியுது. அவ அந்த ஏணியில ஏறலான்னு கிட்ட போகும்போது கரெக்டா அவளோட தூக்கமும் கலைஞ்சு அவ முழிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில ஜார்டன் சிந்தியாவோட ஃப்ரெண்ட் ஆகதா பேக்கரை சந்திச்சு அந்த பொண்ணு ரைலிய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பேச ஆரம்பிக்கிறா. அவ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஆகதா கிட்ட உங்களுக்கு ரைலிய பத்தி எப்படி தெரியும்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட அப்பா ரேண்டல் ஒரு கார்பெண்டர், என்னோட பழைய பர்னிச்சர்ஸ் எல்லாம் அந்த ஆள் தான் பிக்ஸ் பண்ணான். அவனோட மனைவி சமீபத்துல தான் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட பொண்ணுக்கு கையில தீக்காயங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் அந்த பொண்ணு கிட்ட சிந்தியாவை மீட் பண்ண சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜார்டனும் அந்த ஆளோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு ரைலிய சந்திக்கிறதுக்காக போறா. சிந்தியாவோட வீட்டுல அவங்க தன்னோட போலீஸ் ஃப்ரெண்ட் ஜான்
அப்படின்றவனுக்கு போன் பண்ணி அந்த பிடி டீச்சர் டக்க ரேண்டமா அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவரும் அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும்போது பிசிக்கலா எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, ஆனா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது அவன் ஒரு குற்றவாளின்னு அப்படின்னு சொல்றாங்க. ஜானுக்கு இந்த விஷயம் பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் அவரோட டீமுக்கு அவர் போன் பண்ணி அந்த பிடி டீச்சரை கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லிடுறான். ஜார்டனும் எப்படியோ ரேண்டலோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த ஆளையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. அவ அந்த ஆளு கிட்ட நான் ரயிலியை மீட் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது, எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு விடாம அந்த ஆள் கிட்ட தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உங்க பொண்ணு ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவ எந்த ஆபத்துல இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேபின்குள்ள போயிடுறான். இந்த பொண்ணு விடாம அந்த வீட்டோட பின் கதவு வழி அந்த வீட்டுக்குள்ள போய் ரயிலியை தேட ஆரம்பிக்கிறா. உள்ள போனவ ஒரு டோரை பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வார்ட்ரோப் தான் இருக்கு. ஆனா ஜார்டன் கொஞ்சம் புத்திசாலி பொண்ணுங்க, அவன் அந்த வார்ட்ரோப்ல இருந்த துணியை விளக்கும் போது அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதுல ஒரு பூட்டும் போட்டுருக்கு. இதனால அவன் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக ஏதாவது டூல்ஸ் கிடைக்குமான்னு தேடுறா. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வந்து அந்த டோர்ல இருந்த லாக்கையும் உடைச்சிட்டு டோரை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்குங்க. இப்போ ஜார்டன் தன்னோட மொபைல் பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு ரயிலியோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அந்த படிக்கட்டுல இறங்க ஆரம்பிக்கிறா. ஜார்டன் என்ன நினைக்கிறானா, அந்த ஆளு தன்னோட பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த சமயத்துல ரயிலி ஒரு ரூமுக்குள்ள இருந்து வந்து அவரு என்ன கட்டி போட்டு வைக்கல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா யார கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு ஜார்டனும் கேட்கும்போது திடீர்னு வீட்டுல இருக்கிற சிந்தியாக்கு ஜார்டன் தன்னோட காலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாதனால ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஆகத்தா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க சிந்தியா கிட்ட நீ ரயிலி கூட கனெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரயிலியா நான் அந்த கேஸை எடுக்கவில்லைன்னு சிந்தியா சொல்லும்போது ஆகத்தா அவங்க கிட்ட ஜார்டன் என் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ கேட்டா, நானும் அந்த பொண்ணோட அட்ரஸ கொடுத்து அமிச்சேன், அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பதறி போன சிந்தியாவும் தன்னோட மக ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாங்க. ஜார்டனை அந்த பேஸ்மெண்ட்ல ரேண்டல் ஒரு சேர்ல உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு லேடிய இதே மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாங்க. அந்த லேடியோட முகமும் பாக்குறதுக்கு கோராமையா இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ரேண்டலும் அந்த ரூமுக்குள்ள வரான். அவனை பார்த்த ஜார்டன் அவங்கிட்ட நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, எங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அதை வச்சு உன் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தலாம் அந்த டீமன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் நான் இந்த விஷயத்த பத்தி நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே என்ன பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க, கடைசியில் அது சைல்ட் சப்போர்ட்டா தான் வந்து முடியுது, இதனால என் பொண்ணை நான் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பொண்ணு மேல அட்டாச் ஆன அந்த டீமன் ரயிலியோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமனை ஜார்டன் மேல பாஸ் ஓவர் பண்றதுக்கு தாங்க இவ்வளவு புடிச்சிட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல ரயிலியும் வந்து அவளோட கையை எடுத்துட்டு போய் ஜார்டன் மேல வைக்கிறா. அந்த சமயத்துல அந்த டீமன் இப்போ ஜார்டன் மேல ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. ஜார்டனுக்கு இப்போ தன்னோட எனர்ஜி போறத நல்லா ஃபீல் பண்றா. அது அவ மேல ஃபீட் பண்ணும்போது அவ கையை புடிச்சிட்டு இருக்குங்க. அந்த இடம் அப்படியே எரிஞ்சு போக ஆரம்பிக்குது. ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே அந்த டீமனும் அங்க இருந்து காணாம போகுது. ரேண்டலும் அந்த பொண்ணு ரயிலியும் அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. இப்ப ரேண்டல் ஜார்டனை யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. இதுக்காக அவன் தன்னோட கார்ல எல்லா பொருளையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரயிலி ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துட்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஜார்டனை காப்பாத்துறதுக்காக வராங்க. அவளுக்கு அநியாயமா ஜார்டன் இதுல மாற்றதுல விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இன்னமும் சிந்தியாவால தன்னை கியூர் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சோ அவ ஜார்டன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பிளேயரை அவளோட கையில கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. ஜார்டனும் உடனடியா அவ கையில இருந்த கட்டெல்லாம் அந்த பிளேயரை வச்சு கட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து அந்த லேடியும் ஃப்ரீ பண்ணிட்டு கூட்டிட்டு போறா. ஆனா அவ எஸ்கேப் பண்றதுக்கு முன்னாடியே ரேண்டல் அங்க வந்து அவளை கன் பாயிண்ட்ல புடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு ரயிலையும் ஜார்டனை காப்பாத்துறதுக்காக அவளுக்கு முன்னாடி வந்து நின்னு இது எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகுதுங்க. எப்போனா அந்த டிஃபார்மான லேடி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க ஓடி வந்து ரேண்டல் மேல பாயும் போது தவறுதலா அவனோட துப்பாக்கியும் வெடிக்குது. அந்த புல்லட்டும் ரயிலி மேல பாஞ்சு அந்த பொண்ணு பரிதாபமா அங்கேயே இறந்து போயிடுறா. அது நடந்த உடனே ஜார்டனுக்கு இப்போ தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்பா அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அந்த டீமன் தெரியுது. இப்போ நமக்கு நல்லா ஒரு விஷயம் புரியுது. அந்த டீமனுக்கு இப்போ புதுசா ஒரு ஹோஸ்ட் கிடைச்சிடுச்சு. அது யாரு? ஜார்டன் தான். ஜார்டனும் இப்போ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா சிந்தியாவும் ஆகத்தாவும் கார்ல அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிந்தியா தன்னோட மகளை காப்பாத்திட்டோன்னு கட்டி பிடிச்சிட்டு ரிலீஃப்ல இருக்கா. அதே சமயத்துல ரேண்டலும் ஒரு ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்போ அந்த சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க அந்த போலீஸ்காரர் ஜார்டன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு லேடிக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றான். அதோட சேர்த்து இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் அவன் சொல்றாங்க. அந்த லேடி மட்டும் இல்லாம நிறைய பேரோட பாடிய அந்த பேஸ்மெண்ட்ல ஃபாரன்சிக் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது ரேண்டல் இந்த விஷயத்த பலகாலமா பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஜானும் சொல்றான். இப்ப அந்த ஸ்டேஷன்ல டிடெக்டிவ்ஸ் ஜார்டன் கிட்ட என்ன நடந்தது சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல, எதுக்கு வேஸ்டா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு
அவளை இந்த நிலைமையில பார்த்தா அந்த போலீஸ்காரங்க கண்டிப்பா அவளுக்கு கழிண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு சிந்தியாவும் ஜார்டனும் வந்துடுறாங்க. சிந்தியாவுக்கு இப்போ தன்னோட மக ஆபத்துல இருக்கா அப்படின்ற விஷயமும் புரிஞ்சிடுது. சோ அவங்களுக்கு இப்போ ஜார்டனுக்கு ஹெல்ப் பண்றதை தவிர வேற வழி தெரியல. இப்போ அவங்க ஆகத்தாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க எப்பவும் செய்யற மாதிரியே ஜார்டனோட நெத்தியில கைய வச்சு அவளோட மைண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சிந்தியா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல நைட்ல நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அவங்க கண்ணுக்கு அங்க ஒரு நியூஸ் போட்டிருக்குங்க. அதுல சிந்தியாவோட ஹஸ்பண்ட் தன்னோட பேஷண்ட தூண்டி அவங்க அதால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸ போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க தன்னோட பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இந்த இடம் தான் அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்து ரொம்ப பயப்படுற இடம். அதோட ஜார்டன் அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு அவளோட கெட்ட கனவுல வர இடமும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இப்ப சிந்தியாவும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களோட பழைய ஃபேமிலி போட்டோ ஒன்ன பாக்குறாங்க. ஆனா அவங்க அந்த மாடிக்கு போறதுக்கு முன்னாடியே திடீர்னு அந்த டீமன் வந்து சிந்தியாவோட கையை பிடிச்சிடுது. இப்ப நமக்கு உண்மையான உலகத்தை காட்டும் போது சிந்தியாவோட கை நிஜமாவே எரிய ஆரம்பிக்குதுங்க. இதனால பயந்த ஆகத்தாவும் சிந்தியாவோட கண்ணத்திலே அரைஞ்சு அவங்களோட அந்த ப்ராசஸ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜார்டனை ஆகத்தாவோட பாதுகாப்புல விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸையும் காவலுக்காக போட்டிருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போன ரைலியோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் தன்னோட பேஷண்ட் லாரி கிட்ட அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி கேக்குறாங்க. அவனும் அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு அந்த லேடியோட பேரு சமந்தா, அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க இறந்ததுக்கான காரணமே தெரியல. அவங்களுக்கு ஏதோ வினோதமான வியாதி இருந்தது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சதையெல்லாம் அரிச்சு போயிட்டு இருந்தது. அவங்கள டாக்டர் விட்டேக்கர் அப்படின்றவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அந்த டாக்டரை சந்திக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கே போய் சந்திக்கிறாங்க. அவங்க சமந்தாவோட கேஸ பத்தி சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த மாதிரியே என்னோட ஒரு பேஷண்ட்டுக்கு நடக்குது. சோ நீங்க சமந்தா கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது சமந்தாவோட உடல்நிலையில நடந்த மாற்றங்களை பத்தி அந்த டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில நாட்கள்லயே அவரோட உடம்புல இருந்த எல்லா தோலுமே அழுக ஆரம்பிச்சிடுச்சு. அதோட சேர்த்து அவ உடம்புக்குள்ள இருந்த இன்டர்னல் பார்ட்ஸும் ஒன்னா ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னால அதுக்கான காரணத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு நாள் ராத்திரி நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சமந்தா என்னோட கையை பிடிச்சு என்ன ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு, அது இப்போ நம்ம கூட தான் இருக்கு, ஆனா அது ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொன்னா. அவன் என் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது என்னோட உடம்புல இருந்த எல்லா பாகமுமே அப்படியே வெளியே போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது சமந்தாவோட பிரச்சனையை கியூர் பண்றது சயின்ஸால முடியாது அப்படின்றது. இதையெல்லாம் சொல்லிட்டு அவரு தன்னோட சட்டையை மடிச்சு காட்டும் போது சமந்தா பிடிச்ச அந்த இடத்துல அவருக்கும் தீக்காயம் மாதிரி ஏற்பட்டிருக்குங்க. இப்ப சிந்தியாவோட வீட்டுல ஜார்டன் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவளுக்கு அந்த நைட்மேர் வர ஆரம்பிக்குது. இந்த முறை அவன் அந்த லேடர் கிட்ட போகும்போது ஒரு அமானுஷமான குரல் அவளை பார்த்து ஃபீட் மீ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு மறுத்துடவே மேல இருந்து அந்த ரூம்ல இருந்து ஏதோ வேறுங்க மாதிரி வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுது. கரெக்டா அந்த சமயத்திலயும் ஜார்டன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இப்போ அவளோட தூக்கம் கலைஞ்சு போய் பெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுதுங்க. இதுக்காக அவளும் மாடியில இருந்து இறங்கி வந்து அந்த வீட்டோட கிச்சன்ல போய் பார்க்கும்போது ஒரு கார்னர்ல அந்த டீமன் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. இத அவ பயத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ராண்டல் பின்னாடி வந்து ஜார்டனோட கழுத்தை பிடிச்சிட்டு அவளை கடத்திட்டும் போயிடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த சிந்தியா தன்னோட ஃப்ரெண்ட் ஆகத்தா கீழே மயக்கமா இருக்கிறத பார்த்து பயந்து போயிட்டு ஜார்டனோட பெட்ரூம்லயும் போய் பாக்குறாங்க. ஜார்டனை காணுங்க. இப்போ தன்னோட மகளை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவனை கத்தி எழுப்புறாங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணி ராண்டல காட்டுறாங்க. அவன் ஜார்டனை கடத்திக்கிட்டு தன்னோட கார்ல ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அவன் அந்த பொண்ணோட கையை கட்டி ஒரு காஃபின்குள்ள போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணு அவனை பார்த்து நான் உனக்கு உதவி செய்ய தான் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. அவன் இப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருக்கான். அந்த டீமன் இப்போ ஜார்டனோட உடம்புல அட்டாச் ஆயிருக்கு. காட்டுக்கு நடுவுல இவளை புதைச்சிட்டா அது முடிஞ்ச வரையும் அவளோட பாடியை சாப்பிட்டுட்டு அது இங்க இருந்து தப்பிக்க முடியாம இந்த மண்ணுக்குள்ளேயே மாட்டிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த காஃபினை ஆணியெல்லாம் போட்டு அடிச்சுட்டு அவன் ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த பள்ளத்துல அந்த காஃபினை போட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் தன்னை விட்டுற சொல்லி கஞ்சரா கதறா. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் கூட அதெல்லாம் காதுல போட்டுக்காம அந்த பொண்ணை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு அங்க இருந்து கேஷுவலா போறாங்க. இப்ப நமக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி இதை செஞ்சுட்டு அவன் நேரா போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறாங்க. அவனை பார்த்த சிந்தியாவும் என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அவ ஜான் கிட்ட என் பொண்ணை இவன் கடத்தி எங்கேயோ வச்சிருக்கான், தயவு செஞ்சு என்ன அலோவ் பண்ணுங்க, நான் அவன் மைண்டுக்குள்ள போய் எப்படியாவது என் பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனா இது போலீஸ் புரோட்டோகாலுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால ஜானோ சிந்தியா கிட்ட நான் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நமக்கு அந்த காட்டை காட்டும் போது அந்த காஃபின்குள்ள ஜார்டன் கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த காஃபின்குள்ள ஒரு பிளாஷ் லைட் கிடைக்குது. இரு எப்படா பிளாஷ் லைட் உள்ள வந்தது? அவ அதை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல
சிந்தியா ஏற்கனவே ஒரு ஆள் சொன்னா பாத்தீங்களா, ஒரு பிடி மாஸ்டர், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜானை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது இவன் ஸ்கூல்ல இருந்த 2 பசங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்தாங்க அவனுக்கு தெரியுது சிந்தியாக்கு நிஜமாவே அந்த பவர் இருக்கு அப்படின்றது. இதனால அவனும் ரேண்டல் கிட்ட டீல் பண்றதுக்காக சிந்தியாவையும் அலோ பண்றான். இப்ப ரேண்டலோட ரூமுக்குள்ள போன சிந்தியா டைம் வேஸ்ட் பண்ணாம அவனோட மைண்ட ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி தெரியுது. அங்க ரேண்டலோட மனைவி இறந்து போய் பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவனோட நினைவுகள்லாம் இவங்களுக்கு வந்து போது கடைசியா அவன் ஜார்டனை புதைச்சு அந்த காட்டுக்குள்ள வராங்க. அந்த காட்டுக்கு போறதுக்கான வழிபாதையை மெமரைஸ் பண்றதுக்காக அந்த ரோட்ல இருந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரேண்டலோட மைண்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப அந்த ஆளு சிந்தியாவை பார்த்து ஜார்டன் இறந்துதான் ஆகணும், அப்பதான் இந்த சைக்கிளை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சிந்தியாவும் ஜார்டனை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும் போது ஜான் கிட்ட என்னோட பொண்ணை அவன் காட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க எந்த இடம் அப்படின்றத சொல்லாமலே அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியே போனவங்க ரேண்டலோட மண்வெட்டி ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு ஆகத்தா கூட அந்த காரை எடுத்துக்கிட்டு ஜார்டனை தேடி போறாங்க. இப்ப சிந்தியாக்கு அவன் ஜார்டனை புதைச்ச எக்ஸாக்டான லொகேஷன் தெரியலனாலும் அந்த விஷயம்ல தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு அவங்க அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஜானோ தன்னோட போலீஸ் கார்ல சிந்தியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மத்த போலீஸ் யூனிட்ஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறான். இப்போ சிந்தியா கரெக்டா அந்த சைன் போஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஜார்டன் புதைக்கப்பட்ட அந்த கரெக்டான இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகத்தாவும் சிந்தியாவும் சேர்ந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்தை தோண்டின பிறகு அவங்களுக்கு அந்த காஃபினும் தெரியுது. அவங்கள அந்த காஃபின் மேல இருந்த ஒரு கட்டையை உடைக்கிறாங்க. அப்ப ஜார்டன் மேல அந்த டீமன் இன்னும் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாங்க அவங்க. இப்ப அந்த டீமன் ஜார்டன் இறந்து போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால அந்த பொண்ணு ரொம்ப வீக் ஆயிடுறா. இப்ப ஜார்டனை காப்பாத்த ஒரே வழி அந்த பொண்ணோட சப்கான்சியஸ்ல போய் அந்த டீமன் கூட ஃபைட் பண்றதுதான் அப்படின்னு சிந்தியா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சரியான சமயத்துல போலீஸோட சைரனும் அங்க கேக்குது. இதனால ஆகத்தா நான் போலீஸை டைவர்ட் பண்றேன், அதுக்குள்ள நீ ஜார்டனுக்கு அந்த ப்ரொசீஜரை முடின்னு சொல்லி போறாங்க. சிந்தியாவும் அந்த பொண்ணோட நெத்தியில கைய வச்சு அந்த ப்ரொசீஜரை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட அதே பழைய வீட்டுக்கு வெளியே அவங்க நிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஜார்டனும் சின்ன பொண்ணா அந்த வீட்டு கதவு வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அந்த பொண்ணு கிட்ட நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடு முழுக்க ரொம்ப அலங்கோலமா இருக்கு. மட்டும் இல்லாம அந்த செவுரு முழுக்க அந்த அமானுஷ வேறு படர்ந்து இருக்குங்க. இப்ப சிந்தியா அந்த வீட்டோட மாடியில போகும்போது அந்த பொண்ணோட தூக்கத்துல வரும் பாத்தீங்களா, அதே லேடர் அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. அவங்களும் அந்த லேடரை பார்த்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே பயந்து போய் அந்த லேடர்ல மெதுவா ஏறாங்க. உள்ள போய் பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் தன்னோட உயிரை முடிச்சுக்கிட்டு தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே அவங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்க தான். இப்போ அவங்க மறுபடியும் அந்த ரூம்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு அங்க இருந்து வந்த அந்த டீமன் சிந்தியாவோட கழுத்தை பிடிச்சி அவங்களோட ஆத்மா மேல ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா சிந்தியா இப்போ ஒரு வித்தியாசமான வேலையை பண்றாங்க. அவங்க தன்னோட கையை அந்த டீமனோட நெத்தியில வச்சு அதோட மைண்டுக்குள்ள டாப்பின் பண்ணி உள்ள போறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க கண்ணை மூச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அது முழுக்க இந்த அமானுஷ வேறுங்க தாங்க இருக்கு. கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அவங்கள அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஜார்டனும் தன்னோட சப்கான்சியஸ்ல இப்ப அந்த வீட்டுக்குள்ள வரா. வந்தவ தன்னோட தைரியத்தை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒரு வழியா அந்த லேடர்ல ஏறி மேல வராங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா இறந்து போய் மேல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ கதறி அழுதுட்டு இருக்கா. மறுபடியும் நமக்கு அந்த நரகத்தை காட்டும் போது ஒரு வழியா சிந்தியா அந்த டீமன் அந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை கொல்றதுக்காக அவங்க கையில ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு அது கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா ரியல் வேர்ல்ட்ல ஜான் சிந்தியாவை கண்டுபிடிச்சு அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். நரகத்துல இருக்கிற அவங்களுக்கும் அந்த குரல் கேக்குதுங்க. இதனால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அந்த டீமன் அந்த அமானுஷ வேறுங்களை வச்சு சிந்தியாவோட கையும் காலையும் கட்டி போட்டுடுது. ரியல் வேர்ல்ட்ல இப்போ ஜான் சிந்தியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறான். இப்போ ஜார்டன் அந்த பரணையில இருந்த ரூமுக்குள்ள வரும்போது சிந்தியா அந்த டீமனோட மைண்டுக்குள்ள போயிருக்கிறதா அவ பாக்குறா. அந்த சமயத்துல இந்த டீமனும் சிந்தியாவோட கையை தட்டி விடுதுங்க. ஆனா இதனால எந்த ஒரு எஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. சிந்தியா இன்னும் அந்த நரகத்துல தான் இருக்காங்க. அந்த டீமன் மெதுவா சிந்தியாவோட மேல ஏறி வந்து அவங்கள ஏதோ பண்ண ட்ரை பண்ணுது. எல்லாம் கை மீறி போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு நமக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஜார்டன் இப்போ அந்த மான்ஸ்டரோட மைண்டுக்குள்ள டாப் இன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. இப்போ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அந்த ரத்த வெறி பிடிச்ச டீமனை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது சாகர விடியும் விடாம அவங்க அதை அடிச்சு கொன்னுடுறாங்க. ஒரு வழியா இந்த டெரரும் முடிஞ்சு போயிடுது. மறுபடியும் நம்மளுக்கு அந்த ரியல் வேர்ல்ட காட்டும் போது சிந்தியாவும் அந்த ப்ரொசீஜர்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஜார்டனும் இப்போ உயிர் பழச்சிடுறா. இப்போ ஜானும் சிந்தியாவையும் ஜார்டனையும் காப்பாத்துறதுக்காக பேக்கப்ப கூப்பிடுறான். இப்போ நமக்கு சீனை கட் பண்ணி 6 மாசம் கழிச்சு காட்டும் போது மறுபடியும் சிந்தியா அவங்களோட பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி
மாதிரி தெரியுது. அப்ப அந்த பொண்ணு ஜார்டன் சின்ன பொண்ணா அந்த வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அந்த பொண்ணு கிட்ட நீ இப்போ உன்னோட பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இந்த முறை ஜார்டன் அந்த படிக்கட்டுல ஏறி மேல போனவ அவங்க அப்பா கழுத்துல இருந்து அந்த கயத்தை அவுக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஜார்டனுக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த பாரமும் போயிடுச்சு. சிந்தியா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஜார்டனுக்கு முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டதுல பயங்கரமான தழும்புகள் உடம்புல இருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமா அழிச்சதை பத்தி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது படமும் அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.